படத்தின் கதாநாயகர் காதல் பேரரசர் பிருத்வி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சார், உங்களுக்காக தான் சார் மீட்டிங். ஹலோ சிவா, எப்படி வாங்க. இந்த விழாவை சிறப்பிப்பதற்காகவே பிருத்வி அவர்களின் தாயார் வெளிநாட்டில் இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். சிவா, சத்தம் போடாதீங்க. நான் இந்த வழியா போறேன். நீங்க அம்மாவை அப்படியே பேக் ஸ்டேஜ் வழியா கூட்டிட்டு சரிங்க தம்மா, நீங்க அப்படியே ஓகே பிருத்வி, ஓகே பை. கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் தள்ளுங்க. முகேஷ், எல்லாம் வந்தாச்சு. பக்காவா அரேஞ்ச் Sir, whatever it is, sir, please, sir. மேடம், கொஞ்சம் கையில் மேடத்தை மறைக்காதீங்க. What happened? Kyle, come on, dance. Dance. Hey, Kyle, dance on it. Come on. Hi, everybody. ஹாய். Mom, இவங்க நேத்ரா, ஹாய். கயல். வணக்கம்மா. சார், எல்லாரும் வந்துட்டாங்க. Yeah, மேடம், sure. வாங்க வாங்க வா, சார். நீங்க பேசிட்டு இருங்க. இதோ வந்துடுறேன். ஹலோ. ஹலோ. அதெல்லாம் வேண்டாமா, எழுந்துருமா. நேத்ரா, நான் ஒரு ரசிகம்மா. ரொம்ப பிரமாதமா நடிச்சுக்கிட்டு இருக்க. எப்ப பிருத்வியோட சேர்ந்து நடிப்பேன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தேன். இப்போ அழகான ராட்சசியில அது நிறைவேற போகுது. என்ன இப்படி சொல்றீங்க? நீங்க ஏன் ஃபேனா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பிருத்வியோட செம்ம ஃபேன்மா. கயல், நீயும் ரொம்ப நல்லா நடிக்கிறமா. புதுமுகமாவே தெரியலமா. நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க. தேங்க்யூமா.
எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதான். அம்மா, எவ்ரிதிங் ஓகே? யா, இட்ஸ் ஓகே. அச்சோ. காட்டுங்க. இட்ஸ் ஓகே. பரவாயில்லம்மா. எழுந்துரு. இல்ல பரவாயில்ல. எழுந்துரு. ஐயோ பரவாயில்ல. நோ ப்ராப்ளம். எழுந்துரு ப்ளீஸ்மா. சொன்ன கேளு. என்னம்மா கையில் இப்படி எல்லாம் பண்றாளே, ஹீரோயின் மாதிரியே தெரியலையேன்னு ஆச்சரியமா இருக்கா? கயல் எனக்கு உதவியா டச்சப் கேர்லா இருந்தவ. ஓ, அதனால இப்படிலாம் ஏதாவது நடந்தா அவளால சும்மாவே இருக்க முடியாது. அந்த டச்சப் பழக்கம் அவளை சும்மா இருக்கவே விடாது. ஓ. துடைக்கிறது, பெருக்கிறது, கூட்டுறது இதெல்லாம் செஞ்சாதான் கயலுக்கு திருப்தியா இருக்கும். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போ இந்த வனமோகினியோட வெற்றி விழாவை ஆரம்பிக்க போறோம். இந்த படத்தோட வெற்றிக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க. வனமோகினி படத்தின் நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். இப்போ மேடைக்கு உங்களோட அன்பான நடிகர்களும் வந்திருக்காங்க, உறுதுணையா இருக்க டெக்னீஷியன்ஸும் வந்திருக்காங்க. எந்த ஒரு தொடக்கமா இருந்தாலும் ஒரு இனிப்போட இல்ல ஒரு அன்போட தொடங்கணும். அதனால விழாவின் நல்லது ஒரு தொடக்கமாக இப்போ கேக் வெட்டி இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். நல்ல கை தட்டுங்க. இப்ப அடுத்தது மேடைக்கு யார் வர போறாங்க தெரியுமா? குட்டி மோகினிகள் வர போறாங்க. மேடைக்கு வாங்க, நல்லா ஷேர் பண்ணுங்க. வாவ், ஓகே காய்ஸ், இவ்ளோ நேரம் நம்ம பொறுமையா காத்திருந்த அந்த தருணம் வந்துருச்சு. வனமோகினியின் வெற்றியை இப்பொழுது கதாநாயகனும் கதாநாயகன் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ண போறாங்க. கிவ் அ பிளாஸ்ட். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நானாகட்டும், கயலாகட்டும், ரெண்டு பேருமே காதல்ல தோத்து போனவங்க. நானாகட்டும், கயலாகட்டும், ரெண்டு பேருமே காதல்ல தோத்து போனவங்க. அட, எல்லாரும் ஓவரா கற்பனை பண்ணிக்காதீங்க. இந்த வனமோகினி படத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரல, அதத்தான் சொன்னேன். பட் ஷூட்டிங் தொடங்கினதுமே ஒண்ணு சேர்ந்த ஒரு லவ் ஜோடி இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த கேக்க வெட்ட முழு தகுதியும் இருக்கு. இப்ப அவங்க தான் இந்த கேக்க வெட்ட போறாங்க. மாறன்
அண்ட் வினிதா. உடனே ரெண்டு பேரும் நம்ம இதை கூப்பிடுறாங்க. போங்க தம்பி, உங்களை போகல. போங்க. மாறன், வினிதா ரெண்டு பேருக்கும் ஷூட்டிங் ஆரம்பிச்ச 2வது நாள்லயே காதல் ஆரம்பிச்சிருச்சு. காதலிச்சு 3வது நாள்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட காதலுக்கு மரியாதை தர்ற விதமா இப்போ அவங்க தான் இந்த கேக்க வெட்ட போறாங்க. ஹே கம் ஆன், வாங்க கேக் கட் பண்ணுங்க. மைக்கு ஒரு நிமிஷம் கொடுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கேமராமேன். எனக்கு கேமராமேன் ஆகணும் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கனவுகள் இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஷூட்டிங் போன இடத்துல வினிதாவை பார்த்து பிடிச்சி போய் 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்கள் காதல்னால ஷூட்டிங் போன இடத்துல பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. பிருத்திவி சார் தான் சால்வ் பண்ணி எங்க 2 பேர் கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. என்னோட மனைவியோட குடும்பத்தார்ட்டையும் வந்து பேசினாரு. அது மட்டும் இல்ல, சாதாரண அசிஸ்டன்ட் கூட பார்க்காம எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்லயே பார்ட்டி வச்சாரு. என் உயிர் இருக்கிற வரைக்கும் பிருத்திவி சாரை நான் மறக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க மேல எந்த கலங்கமும் இல்லாம பார்த்துக்கிட்டாரு. இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வராது. படத்தோட வெற்றி விழால எங்களை கேக் விட்ட சொன்னது பெரிய விஷயம். எனக்கு குழந்தை பிறந்தா ஆண் குழந்தைனா பிருத்திவினும், பெண் குழந்தை பிறந்தா கயல்னு நானும் என் மனைவி பேர் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வாய்ப்பு அளித்த பிருத்திவி சாருக்கு நன்றி. பையன் பிறந்தா பிருத்திவி, பொண்ணு பிறந்தா கயல், அது ஓகே. அதுவே பையனும் பொண்ணுமா ரெட்ட குழந்தையா பிறந்தா ரிஸ்க் ஆயிடுமே. பிருத்திவி கயல்னு பேர் வச்சுட்டா முறைப்படி அவங்க அண்ணன் தங்கச்சி ஆயிடுவாங்கல்ல. தம்பி ரொம்ப யோசிக்காதீங்க. இதுக்கு பேர் தான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கிடக்கிறதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில வைன்னு. இப்ப அது ரொம்ப முக்கியமோ? சரி சரி விடுங்க. ஓகே, இப்போ குட்டி வன மோகினிகளா கீழே போலாமா? பை பை. Thank you for your beautiful performance. இப்போ நிகழ்ச்சியோட அடுத்த கட்டமா இந்த படத்துல வர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த படத்தோட கதாநாயகரும் கதாநாயகியும் இணைந்து மோதிரம் அணிவிப்பார்கள். லெட்ஸ் வெல்கம் இயக்குனர் தினேஷ், இந்த படத்தோட டைரக்டர். ஆடியன்ஸ் கைத்தட்டல் பத்தல, இன்னும் ஜாஸ்தியா. கேமராமேன் சுகுமார். Guys, come on, give a big round of applause for them. உதவி இயக்குனர் செல்வா, மேனேஜர் ஈஸ்வரன். இன்னும் நல்லா உற்சாகப்படுத்துங்க. பத்தல. உதவி இயக்குனர் ஜெயச்சந்திரன். ஹே நோ கம் ஆன். இவங்க எல்லாம் இந்த படத்துக்காக ரொம்பவே உழைச்சிருக்காங்க. பாத்தியம்மா தம்பி, எனக்கு எத்தனை வரல மோதிரம் போட போறீங்க? உங்களுக்கு மோதிரம் எல்லாம் கிடையாது, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். தம்பி, உங்களுக்காக ராத்திரி பகலா வண்டி ஓட்டியிருக்கேன், லவ்வுக்கு டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. அதுக்காக உங்களுக்கு மோதிரம் போட்டுற முடியுமா? உங்களுக்கு 5 பவுன்ல தங்க சங்கிலி செஞ்சு வச்சிருக்கேன், அதை தான் கொடுக்க போறேன். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் தம்பி. மோதிரமோ செயினோ அது பிரச்சனை இல்லை, உங்க நினைவா ஒரு பொருள் என்கிட்ட இருக்கும், அதுக்கு தான் கேட்டேன். இந்த படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் நன்றி. ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். பிருத்வி சார்,
இனிமேதான் சார் உங்க பெர்ஃபார்மன்ஸே இருக்கு. இப்படி வேகமா நகர்ந்தா எப்படி? வந்திருக்கவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. வனமோகினி படத்துல இருந்து நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு சீனை இங்க நடிச்சு காட்டணும்னு எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நோ நடிச்சே காட்டணும்னு எல்லாரும் ரொம்ப ஆவலா இருக்காங்க சார். என்ன மக்களே, நான் சொல்றது சரிதானே? பாருங்க, அவங்களே நீங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நடிச்சு காட்டுங்க. ஓகே. எந்த சீன்? என்ன சீன்னு தெரியாத மாதிரியே சீன் போடுறீங்களா? உங்களுக்கு தெரியாதா அது? என்ன சீன்னு தெரியாத மாதிரியே சீன் போடுறீங்களா? உங்களுக்கு தெரியாதா அது? நீங்க வனமோகினி கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ற அந்த சீன் இப்போ நீங்க எங்களுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். இந்த சீனுக்கு தான் சார் தியேட்டர்ல பயங்கர கிளாப்ஸ், கைத்தட்டல் எல்லாம் தெரிச்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். அதனால அந்த சீன் இப்போ நீங்க எங்களுக்காக பண்ணியே காமிக்கணும். என்ன மக்களே, சொல்லுங்க. மோகினி, ஒரு அழகான மரத்தை பார்த்தா ரசிச்சுட்டு போயிடலாம். தண்ணி தடும்பி நிக்கிற ஆறு குளம்னு பார்த்தா நீந்தி ஆசையை தீர்த்துக்கலாம். ஆனா நீ பார்த்துட்டு பழகிட்டு விட்டுட்டு போற ஆள் இல்ல மோகினி நீ. பிருத்வி சார், இருங்க இருங்க. என்ன சார், படத்துல பயங்கரமா பண்ணீங்க, பக்கத்துல உங்க கூட ஹீரோயின் நிக்கறாங்க. அவங்க முகத்தை பாருங்க, அப்பவே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் சார். எங்களுக்காக ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார். கம் ஆன் மக்களே, cheer up. மோகினி, ஒரு அழகான மரத்தை பார்த்தா பார்த்து ரசிச்சுட்டு போயிடலாம். ஆனா நீ பார்த்து பழகிட்டு விட்டுட்டு போற ஆள் இல்ல மோகினி. வாழ்க்கை முழுக்க நான் ரசிச்சு ரசிச்சு என் பக்கத்திலேயே வச்சுக்க வேண்டிய ஒருத்தி நீ. உன்னை பார்த்த அந்த பின்னாடி நான் மறுபடியும் குழந்தை மாதிரி ஆயிட்டேன். உன்னை விட்டு விலகுற ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ள அப்படி ஒரு வலி, வேதனை. உனக்காக நான் எதையும் செய்வேன் மோகினி, எதையும் செய்வேன். நீ வேற நான் வேற இல்ல மோகினி. ஐ லவ் யூ மோகினி. I love you, Mogini. I love you so much. அடடே, 2 பேரும் தங்களை மறந்து படத்துக்குள்ளேயே போயிட்டாங்க. இந்த செல்போனுக்கு சார்ஜ் இங்கதான் இருக்குன்னு இப்பதான் எங்களுக்கே புரியுது. ஆக மொத்தம் இவர் நம்ம எல்லாருக்குமே ரீசார்ஜ் பண்ணிட்டாருன்னு கூட சொல்லலாம். Thank you so much Prithvi sir and Kyle madam. Thanks for your beautiful performance. வாங்க தம்பி. சார் சார் பிரித்வி சார், கைய கொடுங்க, கலக்கிட்டீங்க சார். நம்ம படம் ஊர்ல பிச்சுக்கிட்டு ஓடுது சார். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, எப்படி இருக்கீங்க? ஏன் இவ்வளவு லேட்டா வர்றீங்க? நல்லா கேட்டீங்க சார்.
உங்களுக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சு எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். அங்க இருந்து எடுத்துட்டு வரதுக்குள்ள கெட்டு போயிடுமேன்ட்டு கோழியை உசுரோட புடிச்சுட்டு வந்துட்டேன் சார். அதனால தான் சார் லேட்டு. ஓகே, என்ன சொல்லுங்க, இப்பவே ரெடி பண்ணிடுறேன். ஏற்காட்டுல இருந்து கிளம்பி மானத்தை வாங்கணும்னே வந்திருக்கியா? பாயா இது வந்துடுறேன். ஆயா உன்னை அடிச்சு குழம்பு வச்சு எல்லாம் சரியா போயிடும். வா. பிருத்வி ஹாய். ஓ ஹே பார்ட்னர், வெல்கம் வெல்கம். நாகலிங்கம் சார், நல்லா கிரிதரன் சார், வாழ்த்துக்கள் சார். ராவ் சார், எல்லாரும் வாங்க வாங்க. வாழ்த்துக்கள் பிருத்வி. தேங்க்யூ பார்ட்னர். ஒரு நிமிஷம். முகேஷ் சார். கையில வர சொல்லுங்க. ஓகே சார். அப்புறம் பிருத்வி, படம் எல்லா சென்டர்ஸ்லயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு போல இருக்கு. எல்லாம் உங்க விஷஸ் தான் பார்ட்னர். டைரக்டரோட வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்டை ஆடியன்ஸு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் வெற்றிக்கு முக்கியமான காரணம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் மேடம். எப்படியோம்மா, வார்த்தைக்கு வார்த்தை படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன். அப்ப எங்களுக்கு புரிபடல. ஆனா நாங்க கணிச்சதை விட நீ சொன்னதுதான் நிஜம்னு பொதுமக்களே காட்டிட்டாங்கம்மா. தேங்க்யூ சார். பிரமாதமா நடிச்சிருக்கமா. ஸ்கிரீன்ல பாக்குறப்போ பிரம்மாண்டமா இருக்குமா. தேங்க்யூ so மச். ரஃப் வெர்ஷன் பாக்குறப்போ அப்போ ஒன்றும் ஃபீல் ஆகல. இப்போ ஆடியன்ஸோட ஆடியன்ஸா தியேட்டர்ல படம் பார்க்கும்போது தான் அந்த ஃபீலே புரியுது. உனக்கு பெரிய இடம் தமிழ் சினிமாவில் காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ so மச். ஆனா உங்களோட பாராட்டு எல்லாமே பிருத்வி சாருக்கு தான் போகும்.